Hello students, today நம்ம கோஆர்டினேட்டருக்கான டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் கோஆர்டினேட்டர் பற்றின மீனிங் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் கோஆர்டினேட்டருக்கான டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் அப்படின்னாலே ரொம்பவே பெருசாக எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா டெஃபினேஷன்ஸ்னால் அப்படியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எழுதுறது தான். இதே பெரிய டெஃபினேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரு டெஃபினேஷன்ஸை சூஸ் பண்ணுறப்போ சின்ன டெஃபினேஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 டெஃபினேஷன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை முடிஞ்சால் 3 டெஃபினேஷன்ஸ் கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். 2 மார்க்கில் நீங்கள் 2 டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதனால் நீங்கள் குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 5 மார்க் 10 மார்க் எழுதுகிறப்ப கூட கோஆர்டினேட்டர் பற்றி எழுதுகிறப்ப இந்த டெஃபினேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி எழுதுகிறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் விடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கோஆர்டினேட்டரோட டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மெரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிறவங்க கோஆர்டினேட்டருக்கான டெஃபினேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தான் ஒருங்கிணைப்பாங்க. ஒரு குரூப்பையோ இல்லை ஒரு தனித்தனி பீப்புளையோ அவங்க தான் ஒருங்கிணைப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலையை கொடுக்குறது, இன்றைக்கி எவ்வளோ டெட்லைன் செட் பண்ணி எவ்வளோ வேலையை அவங்கள்ட்ட வாங்குறது, அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த கோஆர்டினேட்டர் தான் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியும் அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் கோஆர்டினேட்டர் அப்படின்னா அவங்க அந்த ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக அந்த எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து ஒர்க் பண்ண வச்சு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் கோஆர்டினேட்டர். ஸோ மெரியம் வெப்ஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன் அங்கே இருக்கிற அந்த ப்ராஜெக்டில் ஈடுபட்டுள்ள எல்லா எம்ப்ளாயீஸையும் அவங்கள தான் பீப்புள் இல்லை குரூப்னு சொல்கிறோம். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ண வச்சு, குரூப் டுகெதர் ஒன்றா ஒர்க் பண்ண வச்சு அவங்களோட ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக திறமையாக அவங்கள செயல்பட வச்சு ஒர்க் பண்ண வச்சு இந்த ரிசல்ட்டை வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், கோல் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் லேர்னர் டிக்ஷனரி அப்படிங்கிறவங்க இந்த டிக்ஷனரியில் ஆக்ஸ்ஃபோர்ட் லேர்னர்ஸ்க்கான டிக்ஷனரியில் என்ன இருக்குது, கோஆர்டினேட்டர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன், முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற பர்சன் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. எதை ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதில் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள், நிறையா வேலை இருக்கும். அந்த ஒரு வேலையையும் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அந்த ஒரு வேலையையும் ப்ராப்பராக கண்காணித்து அதை ஒன்றிணைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு வேலையையும் எந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி டாஸ்க்காக கொடுக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து எப்படி நம்ம சிறப்பான முறையில் எஃபிஷியண்ட்டான முறையில் அவங்கள வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத யோசித்து பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த ஒர்க்கை நல்லபடியாக முடித்து வாங்கிறது தான் ஒரு கோஆர்டினேட்டரோட வேலை. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இட் ஒர்க்ஸ் வெல். ஸோ இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லபடியாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஆக்ஸ்ஃபோர்ட் லேர்னர் டிக்ஷனரியில் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் கோஆர்டினேட்டர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டரோட ஜாப் என்ன, ஹூஸ் ஜாப் இஸ், அவங்களோட ஜாப் என்ன அப்படின்னா, டு மேக் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருப்பாங்க. ஒரு குரூப்பும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான எய்மை நோக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பர்சனையும் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிற பர்சனையும் ஸோ ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பராக கண்காணித்து அந்த குரூப்பில் இருக்கிற பர்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஒர்க்கை பற்றி புரிய வச்சு ப்ராப்பராக ஒரு வேலையை வாங்குறது. ஸோ அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காமல் ப்ராப்பராக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் டுகெதராக அவங்கள பண்ணி இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்ட் அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த ஒர்க்கை செயல்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க. எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு எய்ம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அதை சிறப்பான முறையில் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கு யார் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுதான் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 வீடியோவில் நான் கோஆர்டினேட்டருக்கான சார்ட் வந்து போடுறேன். ரொம்பவே சிம்பிளான சார்ட் தான். அந்த சார்ட்டை வந்து நீங்கள் 10 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ வந்து அந்த சார்ட்டை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து கிடைக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.